அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. நீட் தேர்வை எதிர்த்து தமிழக இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வை எதிர்த்து ஆளுநர் மாளிகை வரை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் பேரணி நடைபெற்று வருவதை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். சைதாப்பேட்டை கலைஞர் கருணாநிதி பொன்விழா வளைவில் தொடங்கி ஆளுநர் மாளிகை வரை பேரணி நடைபெறுவதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் கவினா. கவினா, நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் சார்பாக பேரணி நடைபெற்று வருகிறது. ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்வதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருந்தது. மேலும் மறுதேர்வு என்பது ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவித்திருந்தது. ஏனென்றால் தேர்வு நடந்த சில நாட்களிலேயே ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் கேள்வித்தாள் கசிந்ததாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் இந்த விஷயமானது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை தீவிர விசாரணை நடத்தியதில் வினாத்தாள் தேர்வு நடப்பதற்கு முன்பாகவே டெலகிராம் போன்ற செயலிகள் மூலம் கசிந்திருப்பது தெரிய வந்திருந்தது. மேலும் இதனைத் தொடர்ந்து டெல்லி, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் பலர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இதனால் தேசிய தேர்வு முகமை அந்த தேர்வு செல்லாது என்று அந்த தேர்வை ரத்து செய்திருந்தது. இதனால் இந்த செய்தி இரவு பகலாக கஷ்டப்பட்டு நீட் தேர்வுக்காக தயாராகி இறுதியாக தேர்வு எழுதி முடித்து விட்டோம் என்று மாணவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் வேளையில் நீட் தேர்வு ரத்து என்பது அவர்களுக்கு மிகவும் பேரிடியாக இருந்து வருகிறது. மேலும் நீட் தேர்வு ஆரம்பித்த 10 ஆண்டுகளில் பல்வேறு குளறுபடிகள், ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிதல் என பல்வேறு குளறுபடிகள் அரங்கேறி வருகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களின் மனநலத்தையும் பெரிதும் பாதித்து வருகிறது இந்த நீட் தேர்வு. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகாலமாக போராட்டங்களும் எதிர்ப்புகளும் எழுந்து வந்திருக்கிற சூழலில் தற்போது அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் அணியின் சார்பாக ஆளுநர் மாளிகை வரை பேரணியாக இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பேரணியாக நடந்து செல்லும் போராட்டம் என்பது சைதாப்பேட்டையில் இருக்கும் கலைஞர் கருணாநிதி பொன்விழா வளைவு முன்பு தொடங்கி நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் போராட்டம் தொடங்கி ஒரு சில 5 நிமிடங்களிலேயே காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் வெளியில் செல்லவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றனர். மேலும் இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் கூறுவது என்னவென்றால் மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதும், அது மட்டுமல்லாமல் 10 ஆண்டுகளில் நீட் தேர்வு நடந்த 10 ஆண்டுகளில் 89 முறை வினாத்தாள் கசிந்து இருப்பதற்கு யார் காரணம் மோடி அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், மேலும் நீட் தேர்வை பாஜக அரசு ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்டது என்றும் பதாகைகளை ஏந்தி அவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். மேலும் காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதால் அந்த பேரிகார்டுகள் மீது போராட்டக்காரர்கள் ஏறி போராட்டம் செய்ய முயன்று வந்தனர். இதனால் காவல்துறையினரிடையே போராட்டக்காரர்களிடையும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதன் பிறகாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பேருந்தில் அழைத்து ஏற்றி சென்று விட்டனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவினா.